Hello dear friends, welcome back. இன்னைக்கு நம்ம சேனல்ல 2.5 kg 8 பீஸ் கேக் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு க்ளீனான பவுல் எடுத்துக்கலாம். அதில் சல்லடை வச்சுட்டு 2.5 கப் மைதா சேர்த்துருக்கேன். 2.5 கிலோ பேஸுங்கிறதுனால 2.5 கப் மைதா, 2.5 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1.25 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு நல்லா சலிச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறதுனால கொஞ்சம் ஃபாஸ்ட் மோடில் வச்சுருக்கேன். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் 1/4 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துட்டு 10 முட்டை, 2.5 கப் சுகர், 2.5 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு ஸ்டாண்ட் பேட்டரில் பீட் பண்ணிக்கிறேன். இந்த பேட்டருக்கு வந்து 2 லேயர் வந்தால் போதும். ஏன்னா நம்ம பீஸ் கேக் பண்ணுறதுனால 12 இன்ச்சு டின் எடுத்திருக்கேன். பட்டர் ஷீட் போட்டு ஆயில் தடவி க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ மீன்வாயில் இந்த சைடு எக்கு வந்து பீட் ஆகி வந்ததுக்கப்புறம் 1/4 கப் ஆயில் சேர்த்துட்டு நம்ம சலிச்சு வச்சுருந்த மாவு இருக்குல்ல அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம சேனலில் நிறைய ரெசிபி வீடியோ இருக்குது, அதனால ஃபாஸ்ட் மோடில் தான் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா நம்ம சேனலில் நிறைய ரெசிபி வீடியோ இருக்குது, ஸோ செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பேட்டருக்கு ஒரு 1/4 கப் பால் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு 12 இன்ச் டின்னில் இந்த பேட்டரை ஊற்றிட்டு 180 டிகிரி செல்சியஸில் 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ண அவனில் 40லேருந்து 50 நிமிஷம் உங்களோட ஓடிஜியை பொறுத்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம். பேக் பண்ணி வந்ததுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக ஆற விட்டுட்டு 2 லேயராக கட் பண்ணி எடுத்திருக்கேன். 12 இன்ச் டின்னில் பேக் பண்ணதுனால 14 இன்ச்சில் கேக் போர்டு எடுத்திருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு லேயர் கேக் வச்சுருக்கேன். அதில் சுகர் சிரப் வச்சு வெயிட் பண்ணிவிட்டு க்ரீம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் எப்பயும் பண்ணுற மாதிரியே உள்ள ஃபில்லிங்ஸ் கொடுத்து க்ரம் கோட் கொடுத்து ஃப்ரிட்ஜில் ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் செட் பண்ணி வச்சுக்கோங்க. க்ரம் கோட் கொடுக்கும்போதே நான் எக்ஸஸ் க்ரீம் கொடுத்து அவுட்டரில் வந்து ஃபினிஷிங் கொடுத்துருக்கேன். ஏன்னா நம்ம கேக் வந்து பீஸ் பண்ண போகிறதுனால நம்ம நார்மல் கேக் மாதிரி அவுட்டரில் வந்து ஃபினிஷிங் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. பீஸ் கேக்குன்றதுனால நான் அதிகமாக வந்து டிசைன்ஸ் எதுவும் கொடுக்கல. டாப்பில் மட்டும் மல்டி கலர்ஸில் க்ரீம் மிக்ஸ் பண்ணிவிட்டு பேலட் நைஃப் இருக்குல்ல அதை வச்சு சும்மா ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரிப் மாதிரி கொடுத்து டிசைனை முடிச்சிட்டேன். ஸோ எல்லோ கலர், க்ரீன், ப்ளூ, பிங்க், இந்த மாதிரி கலர்ஸ் மல்டி கலர்ஸில் எடுத்துகிட்டு பர்பிள் கலர் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி கொஞ்சமாக க்ரீம் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ பார்த்தீங்கனாலே தெரியும் அங்கங்கே அந்த க்ரீமை வச்சுட்டு நம்ம டாப்பில் வந்து பேலட் நைஃப் இருக்குல்ல அதை வச்சு ஃபுல்லாக அப்படியே லைனாக போட்டு விட்டால் நமக்கு ஒரு மல்டி கலரில் ஒரு டிசைன்ஸ் கிடச்சிரும். இப்போ இதை மாதிரி பண்ணிவிட்டு நான் கம்ப்ளீட்டாக ஃப்ரிட்ஜில் ஒரு 2 ஹவர்ஸ் செட் பண்ணி வச்சுட்டேன். அப்போ தான் நம்ம கட் பண்ணும்போது ஈஸியாக வரும் அப்படின்ட்டு 2 ஹவர்ஸ் செட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஃபஸ்ட்டு வந்து ஒரு சைடில் ஒரு 10 பீஸ் வரணும், இன்னொரு சைடில் வந்து 8 பீஸ் வரணும். ஸோ 10 × 8 வந்து ஒரு 80 பீசஸ் வரும். அந்த மாதிரி நான் கேல்குலேட் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறமா கம்ப்ளீட்டாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதுக்கு நீங்கள் கேக்கை வந்து நல்லா ஒரு 2 or 3 ஹவர்ஸ் போலையாவது நல்லா செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் பீஸ் பண்ணும்போது அழகாக வரும். நான் கம்ப்ளீட்டாக பீஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா டாப்பில் கொஞ்சமாக ஸ்ப்ரிங்கிள்ஸோ இல்லை வந்து சுகர் பால்ஸோ கொடுத்து டெக்கரேஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.